அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் சாப்டரை தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் டியூஷன் போகிறோம், கிளாஸில் பார்க்குறோம், எதுவுமே புரியாமல் அப்படியே மக்கப் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியாக எக்ஸாம் எழுதும்போது புக்கில் இருந்து ஒரு சில வேர்டிங்ஸ் மாற்றி கொஸ்டின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ நம்ம எல்லாருமே பார்க்குறோம், ஃபிசிக்ஸ் மட்டும்தான் டஃப்பாக இருக்குது, புரியல, நடத்துறது புரியல, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மைய கருத்தை பாயிண்ட் பண்ணி நம்ம அப்படியே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ தான் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணாலுமே கடைசி வரலும் நமக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த கான்செப்டை தமிழில் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட்டுனா என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மீனிங் நமக்கு தெரியணும். ஸோ லைட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம இது உதாரணத்துக்கு நம்முடைய சன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்மளுடைய பல்ப்ஸ் எடுத்துக்கலாம், எல்இடி பல்பு ஒரு எல்சிடி பல்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எதுவுமே இல்லை, சன்னும் இல்லை, பல்ப்ஸும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டார்க் மோடு தான் இருக்குது. அந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியல, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பார்க்க முடியல. ஸோ லைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே பார்க்க முடியும், கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதனால் நம்ம லைட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ லைட் சோர்ஸுங்கிறது என்னென்னா ஒரு நேச்சுரல் சோர்ஸுங்க. இயற்கையாகவே அது ஒரு நேச்சுரல் சோர்ஸ். அது எங்கே இருக்குன்னா சன்னில் இருந்துருக்கு. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ லைட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ லைட்டுங்கிறது என்னன்னா ஒரு நேச்சுரல் சோர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெயின்போ விசுவலைஸ் பண்ணலாம். ஸோ ரெயின்போ என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ 7 கலர்ஸ் நம்ம பேசிக்காக சொல்லியிருக்கோம். அந்த 7 கலர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு ரேடியேஷன் இருக்குது, அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது. அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸே விசுவலைஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி சிம்பிளுங்க. ஸோ அந்த ரேடியேஷன் என்னது, காம்பினேஷன் ஆஃப் ஸோ மெனி லைட்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போ லைட்டுங்கிறது என்னன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிங்க. ஸோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எந்த வேணாலும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஓகேவா? ஸோ லைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டே பார்க்க முடியும், எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் பார்க்கலாம். லைட் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பார்க்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இதே கான்செப்டை வச்சு தான் இந்த யூனிட்டே இருக்குங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, எதிரொலிப்பு. தமிழில் சொல்ல போனால் எதிரொலிப்பு, ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு சன் ரேஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு சன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சன் ரேஸ் எத்தனை இருக்கும், நிறையா இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரேஸ் ஒரு எர்த் சர்ஃபேஸ் மேலே படுது. ஸோ அப்படி படும்போது நம்மளோட அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரேஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது எங்கே வருது, நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்க்கு வருது. ஸோ எர்த் சர்ஃபேஸ் நம்ம எப்படிலாம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுக்கலான்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது இந்த சன்ரேஸ் எர்த் சர்ஃபேஸ் பட்டு வேறு பக்கம் போகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு லைட் எடுத்ததுனால, அதாவது ஒரே ஒரு லைட் பார்த்து நான் கன்சிடர் பண்ணுறதுனால அதை நான் லைட் ரேன்னு சொல்கிறேன். இப்போ பட்டு அந்த பக்கம் போகுதா, அது பேர் ரிஃப்ளெக்டட் ரேங்கிறாங்க. இப்போது இந்த சன்ரைஸ் வந்தது பார்த்தீங்களா, அது எர்த் சர்ஃபேஸை நோக்கி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதே ரே அதே சன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் என்னுடைய சன் இங்கே இருக்குது. இது நிறையா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் இருக்கும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, எர்த் சர்ஃபேஸ்க்கு பதிலாக நான் வேறு ஒரு மீடியம் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தண்ணி கூட சொல்லலாம். ஸோ இது என்னுடைய இன்சிடென்ட் ரே, சரிங்களா? ஸோ இந்த இன்சிடென்ட் ரே இந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அந்த மீடியத்தை வழியாக உள்ளே நோக்கி போச்சு அப்படின்னா
அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன். அவ்வளோதாங்க வித்தியாசமே. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு பாட்டில் பட்டு அந்த பாட் உள்ளே போகாமல் வெளியவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். அதே உள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன். சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த பாடத்தை பொறுத்த வரலும் இதுதான் பேசிக்காக நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது என்னது? ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டு மறுபடியும் அதே சர்ஃபேஸுக்கு மேலேயே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு லாஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதாவதுமே ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே ஒரு லா வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிரராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னுடைய சர்ஃபேஸு. இது நான் இங்கே வந்து லைனாக வரையணும் பார்த்தீங்களா? அது வந்து என்ன அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிற மாரி வச்சுக்கோங்க. மிரர் பேக் சைடு, அதாவது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு சன் இருக்குது. இப்போ இந்த சன் என்ன பண்ணுது? நிறையா லைட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நான் எல்லா லைட் ரேஸுமே நான் கன்சிடர் பண்ணலை. ஒரே ஒரு லைட் மட்டும் நான் வந்து சன்னிலேருந்து டைரெக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக வந்து மிரரில் டச் ஆகுது. அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். ஸோ இந்த ரேஸ்க்கு பதிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் ஸ்மால் லெட்டர் ஐயில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னாச்சு? இந்த போர்ஷனில் பட்டுச்சு. அடுத்து என்ன ஆகுது? இங்கே பட்டு அதாவது நான் மிரராக கன்சிடர் பண்ணியிருக்கனால ஸோ இது வந்து என்ன ஆகுது? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் ஆரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்சிடென்ட் ரேனா என்ன, ரிஃப்ளெக்டட் ரே என்ன அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எ ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஹைலி பாலிஷ் சர்ஃபேஸுங்கிறது இந்த ஏரியா, அது ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். நான் வந்து மிரர் எடுத்துக்கலாம். அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லைட் ஃபாலிங் ஆன். ஸோ எத்தனை லைட் இங்கே வந்து ஹிட் ஆனாலுமே எல்லா லைட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு பேர் தான் நம்ம ரிஃப்ளெக்ஷனாக படிக்க போகிறோம். ஸோ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் லா என்ன அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லா சொல்லுது. ஸோ இங்கே நம்ம ஜென்ரலாக மேக்ஸில் வந்து ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸாக்ஷன் வச்சுக்குவோம். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து இங்கே தான் வந்து தீட்டா வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் நம்மளுடைய லைட் ரிஃப்ளெக்ஷன்றால் நாம் இங்கே கன்சிடர் பண்ணுறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ டேஞ்சன்ட் லைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 90 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னா ஜஸ்ட்டு 90 டிகிரி பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ இதுதான் சர்ஃபேஸு. இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் ஆக்சிஸ் நான் புரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாட் லைனாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த நார்மல் ஆக்சிஸுக்கு ஒரு டாட் லைன் ட்ரா பண்ணுறேன். அதாவது பெர்பெண்டிகுலராக நான் ட்ரா பண்ணுறேன். எதுக்கோட பெர்பெண்டிகுலர்? என்னுடைய மிரரோடைய சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி பெர்பெண்டிகுலர். ஸோ இதை நான் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆங்கிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் வந்து ஃபஸ்ட் லா. ஸோ நம்மளுடைய ஆங்கிள் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த நார்மல் ஆக்சிஸுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதே சமயம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் வரும்போது இந்த நார்மல் ஆக்சிஸுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லாக்கு போகிறோம். ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா த இன்சிடென்ட் ரே, த நார்மல் ஆக்சிஸ், அப்புறம் அந்த ரிஃப்ளெக்டட் ரே, இந்த மூணுமே வந்து ஒரே பாயிண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது எப்படின்னா சேம் திங் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சூரியன் ட்ராப் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ரே எடுத்துருக்கோம். இதுதான் வந்து என்னுடைய இன்சிடென்ட் லைட் ரே. ஸோ அது எங்கே ஹிட் ஆகுது? என்னுடைய மிரரில் ஹிட் ஆகுது. இதுதான் என்னுடைய மிரர். இது வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு, அது வந்து மேலே வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ அந்த நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த மாரி ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகுது? இங்கே பட்டுருச்சா? ஸோ இங்கே வந்து இங்கே போகுதா? ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டடாக, இது வந்து இன்சிடென்ட். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் ரேவ் வந்து ட்ரா பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி ரிஃப்ளெக்டட் ரே ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நார்மல் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய நார்மல் ஆக்சிஸ். ஸோ வந்து பெர்பெண்டிகுலராக வந்து சர்ஃபேஸ்க்கு இருக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய இன்சிடென்ட் ரேவும், நான் எந்த ரே எடுத்திருக்கனோ அந்த ரேவும் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரேவும் இந்த நார்மல் ஆக்சிஸும் மூணும் ஒரே பாயிண்டில் டச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா இதில் எனக்கு இன்சிடென்ட் ரே இருக்குது, ரிஃப்ளெக்டட் ரே இருக்குது, நார்மல் ஆக்சிஸ் இருக்குது, மூணுமே ஒரே பாயிண்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் இங்கே ஒரு ரே எடுத்திருக்கேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து மை இன்சிடென்ட் ரே. ஸோ இங்கே வந்து ஒரு நார்மல் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி என்னுடைய ரிஃப்ளெக்டட் ரே இருக்கும். இது வந்து 30 டிகிரி அப்படின்னா இதுதான் இதுவும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் 30 டிகிரி தான் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணாலுமே எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் இருக்கணும். இதுதான் வந்து செகண்ட் லா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த செகண்ட் லா வந்து இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆக்சிஸ். நார்மல் ஆக்சிஸ் எப்பவுமே வந்து என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து புரியும் அப்படின்றதுக்காக என்னன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் கான்டாக்டில் இருக்கணும். அதுதான் வந்து லைஸ் இன் த சேம் பிளேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ லைஸ் இன் தி சேம் பிளேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி லைட் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் படிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம ஜென்ரலாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மிரர் இருக்கு இல்லையா, அந்த மிரருக்கு பேர் பிளேன் மிரர். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிளேன் மிரர். ஸோ எந்த மிரர் இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதுக்கு பேர் வந்து பிளேன் மிரர். ஸோ நார்மலாக பிளேன் மிரர் அதாவது நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லையா, அந்த மிரர் எப்படி இருக்கும்? ஒரு சைடு வந்து ரிஃப்ளெக்டிங்காக இருக்கும், இன்னொரு சைடு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதாவது இதுக்குள்ளே லைட்டு வந்து இப்படி நம்ம அனுப்பணும் அப்படின்னா இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் தான் ஆகணும், பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு பேர் தான் நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். இதை நான் ரியல் டைமாக நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மிரரை எடுத்துகிட்டு பேக் சைடு இருக்கிற பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டார்ச் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அந்த லைட் ரேஸ் வந்து பின்னாடி வரதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிளேன் மிரர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேன் மிரர் இங்கே தான் உனக்கு வந்து நம்முடைய மிரர் இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ட்ரீ. ஸோ இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக எப்படி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஒரு லைட் அனுப்புகிறோம். ஓகே, போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு லைட் அனுப்புகிறோம். இது ஒரு லைட் ரேஸ், இது வந்து பாட்டம் லைட்டு, இது வந்து டாப் லைட்டு. ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே 1, இது வந்து இன்சிடென்ட் ரே 2. ஓகேங்களா? ஸோ இங்கே நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பியிருக்கோம். பிளேன் மிரருக்கு ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக எந்த மிரர் இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நார்மல் ஆக்சிஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நார்மல் ஆக்சிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது இந்த மிரருக்கு
நார்மல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும்? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரியில் தான் இருக்கணும். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதே நார்மல் பொசிஷனை நான் இங்கே அனுப்புகிறேன்னு வைங்க. ஸோ இந்த பாயிண்டில் எனக்கு வந்து 10 டிகிரி இருக்குது அப்படின்னா என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும்? அகைன் த சேம் 10 டிகிரியில் இருக்கணும். அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். இந்த பாயிண்டில் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து 10 டிகிரியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா பாயிண்ட்டுக்குமே. இப்போ நீங்கள் இங்கே அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பாட்டம்லேருந்து ஒரு லைட்டரை எடுத்து நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 10 டிகிரி அப்படின்னா ஸோ சேம் திங் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ பேஸாக தான் 10 டிகிரியில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இந்தமாரி வெவ்வேறு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு என்ன ஆகுறீங்கன்னா ஒரு ஃபைனல் இமேஜாக கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த இமேஜை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அதை வந்து இமேஜ்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஜென்ரலாக பிளேன் மிரர் இருந்தது அப்படின்னா நமக்கு விசுவலைஸ் பண்ணும்போது ரியல் டைமில் அந்த மிரர் எங்கே இருக்குதுன்னா மிரருடைய பேக் சைடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சைடில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு மிரர் எடுத்துக்கலாம், பிளேன் மிரர் நம்ம சைடில் நம்ம ஃபேஸுக்கு தெரியுற மாரி வச்சுட்டு நம்மளோட கையை வந்து மிரருக்கு முன்னாடி காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மிரரை வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த கை வந்து மிரருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தான் விசுவலைஸ் ஆகும். அதுதான் வந்து பிளேன் மிரருடைய குவாலிட்டி. ஓகேங்களா? அப்போது பிளேன் மிரருக்கு பின்னாடி தான் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போது இமேஜ் வில் பி ஃபார்ம்டு பிஹைண்ட் தி மிரர். இதுதான் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸில் தான் இருக்கும். அப்போது நாம் கரெக்டாக சொல்லிடலாம் இமேஜ் ஃபார்ம்டு இன் சேம் சைஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மிரருக்கு தான் பிளேன் மிரரு இங்கே வந்து நான் 10 சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பேக் சைடில் தான் இமேஜ் க்ரியேட் ஆகுது. இதுவும் 10 சென்டிமீட்டரில் தான் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது என்னன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த மிரர் வந்து இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர். ஸோ அதுதான் நம்ம தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் எப்போவுமே நமக்கு எரெக்ட் இமேஜாக இருக்கும். எரெக்ட் இமேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் இமேஜ். ஸோ இதுதான் 4 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மிரர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி வர இமேஜ் வந்து 2 டைப்பாக நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மிரரில் பின்னாடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும், மிரருக்கு முன்னாடியும் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இமேஜ் வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் இமேஜ், அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியல் இமேஜ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் இமேஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே பிளேன் மிரர் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து பிளேன் மிரர் எடுத்தாச்சு. இது வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு, ஒரு சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து படுது. ஓகேங்களா? ஸோ அதேமாரி இதுவும் வந்து ஒரு இடத்துல வந்து படுது. இது வந்து என்னுடைய இன்சிடென்ட் ரே டாப்பு, இது வந்து இன்சிடென்ட் ரே பாட்டம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த இன்சிடென்ட் ரேயில் ஆக்சுவலாக இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா பேக் சைடு மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு கிளியர் கட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக பேக் சைடு வந்து இங்கே வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து தப்பு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளேன் மிரர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜினரி இமேஜ் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேக் சைடு தான் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? இந்த சைடு வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ சும்மா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது மிரருக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரியல் இமேஜ். அதே வந்து மிரருக்கு பேக் சைடு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஸோ விர்ச்சுவல் இமேஜை வந்து நம்மளால் விசுவலைஸ் பண்ண முடியாது, நம்மளாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் கான்செப்ட். ஸோ பிளேன் மிரர் பொறுத்து வரணும். நமக்கு முக்கியமாக இருக்கிறது 5 பாயிண்ட். ஒன்று வந்து இமேஜ் வந்து பின்னாடி தான் ஃபார்ம் ஆகும். 2 வந்து இமேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைஸாக இருக்கும். ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதே சைஸில் தான் இமேஜோட சைஸ் இருக்கும். 3rd பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் டு மிரர் வந்து ஈக்குவலாக இருக்கும் இமேஜ் டிஸ்டன்ஸ். 4வது பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதாவது எரெக்டாக இருக்கும். 5th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஏன்னா இமேஜ் வந்து பின்னாடி ஃபார்ம் ஆகுது, அதாவது மிரருக்கு பேக் சைடு இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் இமேஜ். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நம்ம வந்து ஃபோக்கல் லென்த்துன்னு ஒன்று படிப்போம். அது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பெரிக்கல் மிரர் அண்ட் லென்ஸ்க்கு நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதே ஃபோக்கல் லென்த்து வந்து பிளேன் மிரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் FOCAL ஃபோக்கல் லென்த்துக்கு வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதை தான் நமக்கு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The law of reflection involves all the type of reflecting surface ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதை படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிளேன் மிரர், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜ்? இமேஜ் இஸ் ஃபார்ம்டு வித் த பிளேன் மிரர் இஸ் ஆல்வேஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த ஆப்ஜெக்ட். ஓகே, படித்தாச்சு. எப்போவுமே இமேஜ் வந்து பிஹைண்ட் த மிரர் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுவும் தெரிஞ்சிட்டோம். ஸோ ஃபர்தர் இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். எஸ், இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் லேட்ரலி இன்வெர்டட்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரீயை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு நான் ஏன்னு வச்சுருக்கேன், இந்த சைடு பின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மிரர்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அதே சைஸில் ஃபார்ம் ஆகும், அதே டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும்னு படித்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லேட்ரலி இன்வெர்டட் இமேஜ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதாவது எப்படின்னா நான் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லெட்டர் ஏன்னு வச்சுருக்கேன், அது வந்து ரைட் சைடுக்கு மாறிடும். ஸோ இங்கே வந்து பின்னு வந்துடும், அவ்வளோதான். இங்கே ரைட் சைடில் பின்னு இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் ஏ இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் ஏ இருக்குது, இங்கே ரைட் சைடில் ஏ இருக்குது. இதுக்கு பேர் தான் லேட்ரலி இன்வெர்டட். சரி, எப்படி நம்ம ரியல் டைமாக பார்க்குறது சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பிளேன் மிரருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் ரைட் சைடு ஹேண்டை நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வியூ தெரியும். அதேமாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடை தூக்குனீங்க அப்படின்னா உங்கள் இமேஜுக்கு ரைட் சைடில் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லேட்ரலி இன்வெர்டட். ஸோ நம்ம எல்லா மிரருமே அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அதாவது பேஸ்ட் ஆன் த மிரர் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். அதாவது சில அப்ளிகேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் மிரர் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்கிறாங்க. ஸ்பெரிக்கல் மிரர்னால் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஸ்பெரிக்கல்னால் எந்த மாதிரி ஷேப் இருக்கும்? ஸோ வந்து என்னென்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு லேப்லலாம் காமிச்சிருப்பாங்க, இதுதான் வந்து கான்கேவ் மிரரு, இதுதான் வந்து கான்வெக்ஸ் மிரரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுவுமே இல்லைங்க, வெரி வெரி சிம்பிளுங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு சர்க்குலர் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் மாதிரி தெரியல, ஆனால் நம்ம சர்க்கிள் மாதிரி அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சர்க்கிள் மாதிரி வரல. ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டா ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா ஸ்பியர் ஷேப். ஓகேங்களா?
ஸோ இந்த ஸ்பியர் ஷேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணுறேன். அதாவது எனக்கு வந்து இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ண போர்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு போர்ஷன் வந்திருக்கு. எனக்கு 2 ஷேப் இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன், இன்னொரு சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு போர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அவுட் சைடு பெயிண்ட் அடித்து விட்டுறேன். இது வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இன்சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் அவுட் சைடு வந்து பெயிண்ட் அடிச்சுன்னா ஸோ அடுத்த கேஸ் என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து நான் பெயிண்ட் அடிக்கிறேன். பெயிண்ட் அடிச்சுன்னா அப்போ எனக்கு அவுட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இது 2 தாங்க பேர், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ நமக்கு இன்சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் போர்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த மிரருக்கு பேர் கான்கேவ் மிரர். அதே வந்து அவுட் சைடு வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த மிரருக்கு பேர் கான்வெக்ஸ் மிரர். இப்போது இதில் இருக்கிற டயக்ராமையும் புக்கில் இருக்கிற டயக்ராமையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து கான்கேவ் மிரர்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து பார்த்துருக்குறோம் இந்த மிரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கான்கேவ் மிரரா? இல்லை. ஏன் இல்லை? அவுட் சைடு வந்து சரி இதுதான் வந்து நமக்கு வந்து கான்வெக்ஸ் மிரர். ஏன்னா கான்கேவ் மிரர்னால் இன்சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸாக இருக்கணும். ஸோ நமக்கு இந்த மிரர் தான் வந்து கான்கேவ் மிரர். ஏன்னா இதுதான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் போர்ஸ். அவுட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினில் டயக்ராம் சிம்பிளை மாற்றி கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த ஷேப் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே மாறி இருக்குது, அப்படின்னா இதுதான் வந்து கான்வெக்ஸ் மிரரு அப்படின்றத தப்பாக மார்க் பண்ணுறோம். அது வந்து தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஷேப் எப்படி கொடுத்தாலும் சரி, தலைகளாக கொடுத்தாலும் சரி, இல்லை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போது இந்த மிரர் இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நான் வந்து ஸ்பெரிக்கல் வந்து நீ ட்ரா பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் எனக்கு வந்து இன்சைடு. ஸோ இன்சைடு வந்து நான் லைட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கான்கேவ் மிரர். ஓகேங்களா? அதே வந்து இன்னொரு ஷேப் மிரர் இருக்குது. நான் இன்சைடு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். நான் வந்து லைட் ரேஸ் வந்து அவுட் சைடு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ் மிரர். இதுதாங்க 2 டைப் ஆஃப் மிரர் பேஸ்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் மிரர். ஓகேங்களா? அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக கட் பண்ணுறோம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2 மிரர் கிடைக்குது. அதில் ஒரு மிரர் வந்து நான் வந்து இன்சைடு வந்து பெயிண்ட் அடிக்கிறேன், இன்னொரு மிரரு அவுட் சைடு பெயிண்ட் அடிக்கிறேன். அவுட் சைடு பெயிண்ட் அடிக்கிற மிரருக்கு பேர் வந்து கான்கேவ் மிரர். ஏன்னா நான் இன்சைடு தான் லைட் பாஸ் பண்ண முடியும். அதே வந்து நான் இன்சைடு பெயிண்ட் அடித்தேன் அப்படின்னா நான் அவுட் சைடு மட்டும்தான் லைட் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற மிரருக்கு கான்வெக்ஸ் மிரர்னு சொல்கிறோம். இதுதாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து டெஃபினேஷன் தரணும். கான்கேவ் மிரர்னால் என்ன, கான்வெக்ஸ் மிரர்னால் என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் தரணும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வெரி வெரி சிம்பிளுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஷேப் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து இன்வெர்ட்ஸில் இருக்கா இல்லைன்னா அவுட்வேர்ட்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அந்த கர்வ் வந்து இன்வெர்ட்ஸில் இருக்கா இல்லை அவுட்வேர்ட்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருந்த ஷேப்பில் நீ பேக் சைடு நான் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன்னு வைங்களேன். அப்போது எனக்கு இந்த கர்வ் எப்படி இருக்குது, இப்போ நான் அந்த இடத்துல ஒரு லைட் அனுப்புனேன் அப்படின்னா இங்கே திரும்ப இப்படி தான் வரும். இங்கேருந்து நான் அனுப்புனேன் அப்படின்னா இப்படி தான் வரும்.
அதாவது கர்வ்டு இன்வெர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கர்வ்டு இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கர்வ்டு இன்வெர்ட்ஸை நான் கட் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் கான்கேவ் மிரர். இதே கேஸில் நான் வந்து கான்வெக்ஸ் மிரர் எடுத்துகிட்டு கான்வெக்ஸ் மிரருக்கு இன்சைடு வந்து பெயிண்ட் அடிச்சிடணும், அதாவது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், லைட் வந்து இந்த மாதிரி அனுப்புனேன் அப்படின்னா இது வந்து கர்வ்டு அவுட்வேர்ட்ஸ். ஸோ எனக்கு ரிஃப்ளெக்டிங் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஏன்னா அது வந்து கர்வ் அவுட் சைடு இருக்குது, நம்ம லைட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வெவ்வேறு ஆங்கிளில் போகும், அது வந்து வெளியே போகும். ஸோ இது வந்து என்னன்னா கர்வ்டு அவுட்வேர்ட்ஸ். ஸோ கர்வ்டு அவுட்வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கான்வெக்ஸ் மிரர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கான்கேவ் மிரர்னால் என்ன, கான்வெக்ஸ் மிரர்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கான்கேவ் மிரர்னால் கர்வ்டு இன்வெர்ட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கான்கேவ் மிரர். அல்லது இன்சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்து அவுட் சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னா அதாவது ஸ்பெரிக்கல் மிரரில் அதுக்கு பேர் கான்கேவ் மிரர்னு சொல்லியிருக்கோம். இப்போ கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா கர்வ்டு அவுட்வேர்ட்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த மிரரை வந்து கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லலாம். அல்லது அவுட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இன்சைட் ஆஃப் த ஸ்பியர் வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு பேரும் கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டெஃபினிஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலாக கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் நிறையா பேசிக் டெர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறையா கிடையாது, ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, மக்கப் பண்ணுமா? நம்ம எப்போவுமே மக்கப் பண்ணி என்னாச்சு அப்படின்னா எக்ஸாம்லேயும் மக்கப் பண்ணுற மாதிரி வந்துச்சு. தயவு செய்து மக்கப்பே பண்ணக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத சும்மா அப்படியே டயக்ராம் வச்சு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு மிரர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கான்கேவ் எடுத்துக்கலாம், கான்வெக்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து பார்ட்ஸ் வந்து காமன் தான். ஸோ இதுதான் என்னுடைய கான்கேவ் மிரர். ஓகேங்களா, ஸோ இந்த கான்கேவ் மிரரில் ஜஸ்ட்டு நாம் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து ஸ்பியர் ஷேப்பை ஜஸ்ட்டு சிம்பிளாக ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா இந்த சைஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. அதாவது சைஸ் ஆஃப் த மிரர் என்னங்கிறதுனா அப்பர்ச்சர்னு சொல்கிறாங்க. APRTURE. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஏல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஏங்கிறது என்னது, அப்பர்ச்சர். அப்பர்ச்சருங்கிறது என்னது, த டோட்டல் சைஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அதுதான் வந்து என்னுடைய அப்பர்ச்சர். அதாவது நான் கான்கேவ் மிரர் ஒரு சைஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா அது அதோட டயாமீட்டர் வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து அப்பர்ச்சர். சரிங்களா, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் நத்திங் பட் அப்பர்ச்சர். செகண்ட் பேராமீட்டர் என்ன வரும் அப்படின்னா போல், அதாவது சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் அப்பர்ச்சரு, இதில் சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் என்னுடைய போல். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா போல்னு வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து எப்போ ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா பீல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அப்பர்ச்சர் வந்து ஏன்னு சொல்லலாம், போல் வந்து பீன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நான் வந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்பியர்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக. ஸோ அது வந்து ஆரிஜின் சொல்லலாம் சர்க்கிளில். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா லெட்டர் சியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். சிங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுக்கு எப்படி சார் டெஃபினேஷன் கொடுக்கறது? ஓகே, அதாவது ஸ்பியர் ஹேஸ் சென்டர் பாயிண்ட், திஸ் சென்டர் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 பேராமீட்டரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று அப்பர்ச்சர், அனதர் ஒன்று வந்து போல், அனதர் ஒன்று சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ 4வது பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிங்கிறது எதுவுமே இல்லைங்க, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த லைனை வந்து எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
நம்மளுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் லைன் வந்து ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது an imaginary line, ஓகேங்களா, an imaginary line joining the center of curvature and pole is nothing but principal axis அப்படின்னு சொல்கிறோம். Or we can make the straight line starts from center of curvature to pole அப்படின்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் நம்மளே வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் பாயிண்டில் இருந்து அந்த எட்ஜ் வரல இருந்து நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லலாமா? ஜென்ரலாக சர்க்கிள் வந்து இதுமாரி தானே சொல்லியிருப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ எப்படி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிஃபைன் பண்ணுறது? தட் distance between center of curvature and pole is nothing but radius of curvature. ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். The distance between center of curvature and pole is nothing but radius of curvature. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 5வது பார்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வரலைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, போலுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ 6வது பாயிண்ட்டு ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர். அப்படி இல்லை அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸ் PRINCIPAL. ஓகேங்களா. ஸோ அது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன், பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர். ஓகேங்களா. இப்போது இந்த பாயிண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைட் ரே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பிளேஸ்க்கு வரும். அதே நான் வந்து வேறு ஒரு லைட் ரே எடுத்தேன்னா அப்படின்னா அது வேறு ஒரு ஆங்கிள் இப்படி எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். புரியுதுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ இங்கே எல்லா ரேவும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸில் மீட் ஆகுதா, அதாவது எல்லா ரிஃப்ளெக்ட் ஆன ரேவுமே ஒரு பாயிண்டில், அதாவது எந்த பாயிண்டில், பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ அது எப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா த பாயிண்ட் எங்கே இருக்குது அட், ஸோ எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இப்போது இங்கே இந்த இன்சிடென்ட் ரேலாம் வந்து எது இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா பெர்பெண்டிகுலராகவும் எடுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா த பாயிண்ட் அட் விச், ஸோ தட் இன்சிடென்ட் ரேஸ்லாம் இருந்துச்சா, இந்த ரேஸ் வந்து பேரலல் டு தி principal axis after reflecting from that mirror, spherical mirror, it reflected and meet on one particular in principal axis. That point is called principal focus. Okay va. So how we can define the term? Easy ah கொடுத்திருக்கான். ஓகேங்களா. So first நம்ம read பண்ணலாம். So the reflecting surface forms as parts of sphere. The sphere has center. So this point is nothing but center of curvature. So easier புரிஞ்சிருக்கும். So ஏன்னா sphere has center, that point is nothing but center of curvature. It is represented by C. ஓகேவா. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆல்வேஸ் எந்த ஒரு நீங்கள் மிரர் எடுத்தாலுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து மிரரோட பார்ட்டில் இருக்காது. மிரரோட பார்ட்டில் இருக்காதா அப்படின்னா என்ன, ஸோ நமக்கு வந்து இதுதான் என்னுடைய சைஸ் ஆஃப் தட் மிரர் அப்படின்னா, இதுதான் என்னுடைய அப்பர்ச்சர் அப்படின்னா,
என்னுடைய ஃபோக்கஸே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரலாம் தான் இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நான் வந்து டிஃபைன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய டெஃபினேஷன் இங்கே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும். So the radius of the sphere of which the reflecting surface of a spherical mirror forms a part is called radius of curvature. So it can represented by capital letter R. Okay va? So நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஈஸியாக சொல்லியிருக்கேன், the distance between the center of curvature to the pole is nothing but radius of curvature. இது கூட நீங்கள் எழுதிக்கலாம், எதுவுமே மக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரோம், இமேஜின் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஏ போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை தான் வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸோடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது ஃபோக்கஸ் ஆஃப் ஏ யுவர் மிரர். ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் அட் ஏ கேபிட்டல் லெட்டர் எஃப். ஓகேங்களா? இப்போது இதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, த ரிஃப்ளெக்டட் ரேஸ். ஸோ எல்லாவுடைய ரிஃப்ளெக்டட் ரேஸும் ஓகேங்களா எப்படி எடுத்தாலும் சரி, ஸோ த ரிஃப்ளெக்டட் ரேஸ் appear to come from the point on the principal axis. அதாவது the point எல்லா மிரர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டில் பாருங்கள். ஸோ அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கான்கேவ் மிரர் எடுத்திருக்காங்க. இது வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட்டு, நான் எல்லா ரேஸுமே எடுத்திருக்கேன். அதாவது டாப்பு பாட்டம் மிடில் சென்டர் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே எங்கே வருதுன்னா ஒரு பாயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகேங்களா? That's why they mentioned here. So the rays parallel to the principal axis reflected and it will meet on a point on the principal axis. That point is called principal focus. So I am going to write the incident rays which is parallel to principal axis after hitting the mirror, it will reflected. After hitting the mirror, it will be reflected. These reflected rays will intersect at principal axis at a point. At principal axis look like point shape. This point is called as principal focus. ஸோ நீங்களே ஓன் சென்டென்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இதில் எந்த தப்பும் கிடையாது. அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே காப்பி அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நம்ம ஓனாக எழுதிக்கலாம். ஸோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக 6 பார்ட்ஸ் வந்து படித்தாச்சு. ஸோ ஸ்பெரிக்கல் மிரர், கான்கேவ் மிரர் எடுத்தாலும் சரி, இல்லை கான்வெக்ஸ் மிரர் எடுத்தாலும் சரி, ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 6 இருக்குது. ஒன்று வந்து அபர்ச்சர், அதாவது சைஸ் ஆஃப் த மிரர். 2 வந்து போல், சென்டர் ஆஃப் ஏ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். 3 வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்பியர் இஸ் நத்திங் பட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அனதர் ஒன் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் போல். அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது ஒரு லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் ஜாயின் பண்ணுறோம். அந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ ஆல் த ரிஃப்ளெக்டட் ரேஸ் மீட் அட் ஏ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இது வந்து கேபிட்டல் எஃப்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஒரு ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய மிரர். ஸோ இதுதான் என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இது வந்து என்னுடைய போல் பி. திஸ் நத்திங் பட் சி ஹியர்.
ஸோ சம்வேர் வந்து எனக்கு வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7th டேர்ம் வந்து ஒரு டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த். ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் எஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஓகேங்களா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் போல் இஸ் நத்திங் பட் focal length. It can represented by small letter f. அதாவது இந்த லென்த் தான் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்த பாயிண்ட்டுக்கும் போலுக்கும் உள்ள லென்த்து தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மால் லெட்டர் எஃப் ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போது டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்கள். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது என்ன அப்படின்னா இந்த சிஎஃப் டிஸ்டன்ஸும் எஃப் பிரின்சிபல் ஃபோக்கஸுங்கிற ஃபோலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் லென்த் என்னது இந்த எஃப்க்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது என்னன்னா 2 டைம் வந்து ஃபோக்கல் லென்த்தை மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஸோ ஃபைனலாக நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவாக இருக்கும் 4 + 4 வந்து 8ஆக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 × f. ஸோ இந்த ரிலேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா கான்கேவ் மிரர் ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். தென் வாட் அபவுட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது 2 × f. ஸோ 2 × 10 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனலி இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா என்ன லைட்டுன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பிளேன் மிரர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த லைட் பேஸ் பண்ணி நமக்கு 2 லா இருக்குது. ஒன்று வந்து இந்த 2 லாவுக்குமே ஒரு பெரிய பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லா அல்லது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 லா இருக்குது. ஒன்று வந்து angle of incident is equal to angle of reflection. செகண்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆக்சிஸ் மூணுமே ஒரே பாயிண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர் பார்த்துருக்கோம். ஸ்பெரிக்கல் மிரரில் இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அதாவது டோட்டலாக 7 பார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 6 பார்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம 7th ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது 7th என்னென்னா அப்படின்னா ஃபோக்கல் லென்த். ஸோ இது வரலும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து இந்த ரே டயக்ராம்லாம் வரைகிறது. சார் இது எனக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது சார், எப்படி வரைகிறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அக்னி டியூட்டோரியலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.